என்ன போட்டிருக்கு பாரு. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, சும்மா வாய் வார்த்தையால் மட்டும் வரல அப்படின்னு அர்த்தம். வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் வந்தது. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் டெய்லி சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது தெரியாது. அவருக்குரிய மகிமையும் அவருக்குரிய கனத்தையும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா கொடுக்கறது கிடையாது. பழகி போச்சு நமக்கு. அதனால் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்கிட்ட சாமியை கும்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவர் எப்பேற்பட்டவர் என்பதை இன்றைக்கி நம்ம படித்த சங்கீதத்தில் பாருங்கள், 114 போட்டிருக்கு பாருங்கள். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ரஜினி படம் பார்க்குறோம்ல, சும்மா பேரை கேட்டாலே அதிருது இல்லை அப்படின்னோடனே அந்த ஃபீல் நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் அதை விட ஆண்டவர் பல மடங்கு அதிகமானவர். அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பிரச்சனை. பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் கேட்டு எதையாவது பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து, ஆகா நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன் எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு எதையுமே நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறதுனால அவரை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கிறதில்ல. எல்லோரும் சாமிக்கு முன்னோம், எதுக்கு தேவையில்லாத வம்பு, காலையில் எந்திரிச்சோம்னா சாமியை கும்பிட்டு போய்டும், நல்லதை கெட்டதை பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான மனநிலை. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏன்டா நீ இப்படி இருக்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போய் சாமியை கும்பிட்டு வாடா, போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துரு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு, கடமையை செஞ்சாச்சு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போய்டுவோங்க, கிறிஸ்மஸ் ஆனால் நாங்கள் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம், நியூ இயர் ஆனால் நல்ல நாள் முழுதுமா நம்ம போய் சாமியை கும்பிட்டு வா அப்படி தானே சொல்கிறாங்க. எல்லா மதத்தினரையும் பாருங்களேன், அது ஒரு கடமை. நீங்கள் இறைவனை தேடுவது ஒரு கடமை. பவுலா தான் சொல்கிறார், நாங்கள் உங்களிடத்தில் வரும்போது வெறும் வசனிப்பினால், சும்மா வார்த்தை ஜாலங்களினாலே வரல. இன்றைக்கி நிறைய ஆராதனைகள் நடக்குது, பெரிய ஆராதனை, எல்லாம் வாய் வார்த்தை தான். உடம்பை தூக்கி குதிக்க வேண்டியது, ஜங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வேண்டியது, உடல் உற்சாகத்தை காட்ட வேண்டியது, அப்புறமா படுத்துக்கிற வேண்டியது, அவனுடைய திறமையை காட்ட வேண்டியது. எங்கே போய் நடக்கும்? நீங்கள் தேவனுக்குரிய மரியாதையை செலுத்தாமல், அவரை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ளாமல் சும்மா பேருக்கு நடந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1:5 என்ன போட்டிருக்கேன்? இருமனம் உள்ளவன் காற்றினால் அடையிண்டு ஓடுகிற மேகத்தை போல இருக்கிறான். விசுவாசத்தோட கேட்கலன்னா அவன் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாங்க. ஒன்றும் கிடையாது, எல்லா சாமியும் ஒன்று தான் சார். எதுவுமே உங்கள்கிட்ட வாங்க முடியாது. தேவனிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. பூமியே நீ அவருக்கு முன்பாக அதிரெல்லாம் முடியாது. அவருடைய வல்லமையை தெரிஞ்சால் தானே நீங்கள் நடுங்குவீங்க, தெரியலன்னா எப்படி நடுங்குவீங்க? இப்படி தான் இன்றைய நிலைமை இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, நேச்சர் டிட்டர்மைன்ஸ் appetite. இயற்கை தான் பசியை தீர்மானிக்கிறது அல்லது தேவையை தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அப்போ தான் நீங்கள் தேடுவீங்க. உடம்புலாம் பிசு பிசுன்னு அழுக்க ஒரே நாத்தமாக இருக்குன்னா பேசாமல் போய் குளிச்சுட்டு வருவோம்னு தோணும். அதான் நேச்சர். இயல்பாகவே நம்ம உடம்பு வீணாக போயிட்டு போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு. 12 மணி 1 மணி ஆகிட்டு ஒன்றுமே சாப்பிடல, காலையிலேருந்து பசி தாங்க முடியாது, இயல்பாகவே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்க முடியாது. இப்படி இயல்பாகவே நேச்சர் தான் டிட்டர்மைன்ஸ் தி appetite. அப்படி டைரக்ட் மீனிங்லேயே வச்சுக்கலாம். அல்லது உங்களுடைய தேவைகளை இயற்கை தான் தீர்மானிக்கிறது. எஸ், நேச்சர் டிட்டர்மைன்ஸ் appetite. The pig wants slope, but the sheep desires green pastures. பண்ணி எங்கே போகும்? குப்பையில் போய் தான் நோண்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? கழிவுகளை எங்கே கொட்டி வைத்திருக்கிறார்களோ அங்கே தான் பண்ணி போய் நிற்கும். ஆடு எங்கே போய் நிற்கும்? நல்லா பசுமையான செழிப்பாக வளர்ந்துருக்கிற புல் எங்கே இருக்கோ அங்கே போய் தான் மேயும். ஆடு போய் பண்ணி மேய்கிற மாதிரி மேயாது. நரி, நாய் இதெல்லாம் அது சிறுத்தை, புலி இதெல்லாம் கழுகு இதெல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு பேர். ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் இந்த குப்பையை அள்ளுறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அதெல்லாம் என்னென்னா ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மலத்தை அள்ளுகிறவர்கள் ரொம்ப கழிவுகளை சுத்தம் செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்கேவெஞ்சர்ஸ். இது என்ன, இந்த கழிவுகளை எல்லாவற்றையும் இந்த மிருகங்கள் சுத்தம் செய்துவிடும். ஒரு மிருகம் செத்து போச்சுன்னு வச்சு காட்டில், அது பாட்டு நாரிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் எதாவது போக முடியுமா? செத்த உடனே அந்த வாடை வந்துருச்சுன்னா ஏசு என்ன சொன்னார்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்றார். பிணம் எங்கே இருந்தாலும் உடனே கழுகு அப்படின்னு வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே எல்லாத்தையும் கொத்தி தின்னு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாவற்றையும் தின்று விடும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 4 மணிலேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு வசனம். ஏசு சொன்னார், நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொன்னார். அந்த வசனம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது.
நம்முடைய பாவத்தினால தான் நம்ம அழிவோமே ஒழிய வேறு எந்த காரணமும் கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போகிறாங்க, அவரை கல்லெறிந்து கொல்லப் போகிறார்கள், அவரை விரட்டி சாவடிக்கிறாங்க. எதுக்காக? நான் செய்த எந்த கிரியைகளினாலே நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், என் மீது கல்லெறிய பாய்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நீ ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதுனால தான் உங்களுக்கு கொல்ல பார்க்குறோம், அப்புறம் என்ன எதுக்கையா கொள்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஆண்டவருக்கு விரோதமாக என்னத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்குறேன். நீ தான் கடவுள்னு சொல்கிற. ஆமாம், உண்மையை தானே சொன்னேன். ஒன்று என்னையை நம்பு, இல்லைன்னா என்னுடைய கிரியைகளை நம்பு. இப்பேற்பட்ட காரியங்களை தேவன் ஒருவர் தவிர வேறு யாரும் செய்ய முடியாதே. யோசனை பண்ணி பார்ப்பா. இன்றைக்கி சரி நீங்கள் வாங்க, நான் ஓரத்தில் ஒதுங்கி உட்காந்துக்கிறேன், ஒரு 5000 பேருக்கு சோறு போடு, கண் பார்வையற்றவனை குணமாக்கு, தொழுநோயை குணமாக்கு, மூடனை கிளம்பி வர சொல்லு, கண் பார்வையற்றவனை ஒருத்தனை நீ கண் பார்வை தெரிய செய், செத்து போன ஒருத்தனை உயிரோடு கொண்டு வந்து காட்டு, நீ காட்டுப்பா, நான் ஒத்துக்கிறேன், நீ கடவுள். இப்பேற்பட்ட செய்கைகளை தேவன் ஒருவர் தவிர யாருப்பா செய்ய முடியும்? நான் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசியுங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்க? கொலை செய்ய பாயிறாங்க. அதனால தான் சொன்னார், உங்களுடைய செய்கைகள் உங்களுடைய பாவங்களினால்தான் உங்களுக்கு அழிவு வருமே ஒழிய நான் யாரையும் அழிப்பதில்லைன்னு சொல்கிறார் இயேசு. நீங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு, நம்முடைய கெட்ட காரியங்களை விட்டு விலகி நேர்மையான காரியங்களுக்கு வந்துட்டோம்னா அப்பொழுது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து ஆண்டவர் காப்பாற்றி விடுவார். காப்பாற்றி உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். The pig wants slope, but the sheep desires green pastures. Nature also determines behavior. உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் யார்? உங்களுடைய பழக்க வழக்கத்தை தீர்மானிப்பது எது? Who determines your behaviors? நேச்சர்னா என்ன? இல்லை, இந்த கரிக்குலம். நீங்கள் யாரோட சுற்றி உட்காந்துருக்குறீங்க? யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் டீச்சர்ஸ், யுவர் அக்கௌண்டன்சஸ், யார் இருக்கா? அக்வென்டன்சஸ்னால் யார்? உங்களோட பழக்கமானவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தராங்க. உங்களுக்கு மேட்ரு தெரியுமா? இந்த மொபைலில் இந்த கேம் பாரு, இது சூப்பராக இருக்கும், அப்புறம் நாளையிலேருந்து அந்த கேம் கொண்டு நோண்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்புறம் இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் கேட்டிருக்கேன், அவங்க ஒரு சாங் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க ஒரு பாடல் சொல்லுவாங்க. இப்படியே நம்ம படத்தை பற்றி பேசுவோம், இந்த படம் நல்லாயிருக்கும், அதை பற்றி பேசுவோம். ஸோ த கரிக்குலம், நம்ம யாரோடு இருக்கிறோம், யாரோடு பழகுகிறோம் என்பதும் நம்முடைய பழக்க வழக்கத்தை தீர்மானிக்கும். இப்போ ஊட்டிக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த உட்காந்துருக்கு கை கட்டி, எல்லா பையிலும் கை கட்டி உட்காந்துருப்பான், மரியாதையாக உட்காந்துருப்பான், குளிர் தாங்க முடியாது. அதுமாதிரி தலையில் ஸ்கார்ப் போட்டிருப்பான், சொட்ரு போட்டிருப்பான், கோட்டு போட்டிருப்பான், மாதிரி ஐயோ கருப்பான். கோட்டு வந்து கோத்தேரியில் இருக்கிற வரைக்கும் ஊட்டியில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அவனுக்கு எப்போ பஸ்ஸில் அப்படியே மேட்டுப்பாளையம் இறங்குறான் பாரு, கிட்டத்தில் மனுஷன் உட்கார முடியாது, அந்த நாத்தான் நாரும். 2 மாதம் 3 மாதம் துவைக்காமே வச்சுருப்பானும் அந்த ஜெர்க்கின் எல்லாம். பல வருஷங்கள் துவைக்க மாட்டாங்க, நாரும் அப்படியே வெளிச்சத்துக்குள்ள வந்து வெயிலுக்கு வந்தோடனே நாரும் தாங்க முடியாது. நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா தட் இஸ் யுவர் நேச்சர் டு வேர் த ட்ரெஸ்ஸஸ் அக்கார்டிங் டு த கிளைமேட், த நேச்சர் இல்லையா? எவனாவது மேட்டுப்பாளையத்தில் ஸ்கார்ஃப் போட்டு வந்தால், இவங்கெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இதை போட்டு இதை பற்றி சிரிக்கிறாங்கல்ல. நாங்கள் கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவோம், மேலேருந்து வர பரதேசிங்க அப்படியே சொட்டு போட்டே கீழே வரும், இங்கே பாரு வெயிலையும் சொட்டு போட்டு திரிகிறான் பாரு அப்படின்னு நாங்கள் சிரிப்போம். த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் த பிஹேவியர். அப்போ மேலே இருக்கிறவங்களும் அது பழக்கமாக போச்சு. என்ன 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 சிரிக்கிறீங்க? யோ, அடிக்கிற வெயில் பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு, சொட்டு போட்டு. ஆமாங்க, மறந்தே போயிட்டேன்னு சொட்டு அப்புறம் தான் கழட்டுவோம். அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீட்டாக சட்டையை போட்டு காலையில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம், அது சிவபக்தர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, 4 மணிக்கெல்லாம் குளித்து பச்சை தண்ணியில் குளித்து அப்படியே பட்டையை போட்டு. த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் தேர் பிஹேவியர். அவங்க எப்பயுமே இங்கே இந்த கோடை காலம் இந்த இதில் இந்த வார்ம் கிளைமேட், சூடான கிளைமேட்டில் இருக்கிறவங்க காலையிலே குளித்து சுத்தபத்தமாக போய் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அங்கே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஊட்டியில் இருக்கிறவங்க குளிக்காமே மூஞ்ச கழுவிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இதான் நேச்சர் டிட்டர்மைன்ஸ் த பிஹேவியர். ஆல்சோ an eagle flies because it has an eagle's nature. ஒரு வாத்து பொறிக்க வச்சுருக்கீங்களா? வாத்துக்கு வந்து அடகாக்காது, வாத்து முட்டையிடும். அந்த முட்டையை கொண்டு போய் கோழி அடகாக்கிற முட்டைகளோடு சேர்த்து வச்சுருவோம். அடகாத்தோடனே கோழி ஒரு 10 முட்டை, எங்கள் அம்மாலாம் 10 முட்டை 15 முட்டை அடகு வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை 5 முட்டை கோழி முட்டை இருக்கும், மற்ற இதெல்லாம் வாத்து முட்டை இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் பொறிச்சு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு வட்டா மாதிரி பெரிய பேசின் வச்சு அதில் அந்த வாத்து குஞ்செல்லாம் தூக்கி தண்ணிக்கு விட்டுருவாங்க. கோழி பயந்து போயிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒளி எழுப்போம். உடனே அந்த கோழி குஞ்செல்லாம் ஓடி போய் அம்மா இதுக்குள்ள வச்சுருவோம். அம்மாவுக்கு அடியில் போய் மறைஞ்சிக்கிடும் 5 குஞ்சு மட்டும். இந்த வாத்து டிங் 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 தண்ணியில் மேந்துக்கிட்டே இருக்கும்.
அதால் நம்பவே முடியாது. ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்தா செத்து போயிடுவே அப்படின்னு கோழிக்கு பயம். அது சிக்கி 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 சிக்கிச்சின்னு தண்ணியில் போகும். த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் பிஹேவியர். ஒரு கழுகு என்ன ஆகணும், ஒரு புறா கொஞ்சிங்க, நாங்கள் ஏசி மேலே ஒரு புறா வந்து எப்பயுமே கூடு கட்டும் அவுட்டோர் யூனிட்டில். அப்படியே சின்ன குஞ்சியாக இருக்கும், அப்புறம் பறக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே பறந்து போயிடும். த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் பிஹேவியர். An eagle flies because it has an eagle's nature, and a dolphin swims because that is the nature of the dolphin. டால்ஃபின் குஞ்சு வந்து தண்ணிக்குள்ள அப்படியே கடலில் போய் அது பாட்டு மேர்ந்து போகுது. பிறந்ததுலேருந்து இல்லையா, ஒரு மாடு வந்து குட்டி போடுது, ஒரு ஆடு குட்டி போடுது, ஒரு 5 நிமிஷம் அப்படியே தடக்கணுங்க, அப்புறம் காலை ஒண்ணி நின்று அப்படியே அது பாட்டுக்கு பால் குடிச்சிட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். மனுஷ குட்டி மட்டும்தான் 8 மாதம் படுத்தே கிடக்கிறது இல்லையா. த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் பிஹேவியர் இல்லையா. நேச்சர் டிட்டர்மைன்ஸ் என்விரான்மெண்ட். Squirrels climb trees, moles burrow underground and trout swims in the water. அப்போ பாருங்கள், புளி மசல் வந்து குழியை தோண்டி தான் உள்ளே போயிருக்கு. அணில் வந்து கடன்னு மரத்தில் ஏறி 180 அடி உயரத்துக்கு மலைக்கு போயிடுது. குரங்கு என்ன பண்ணுது, இந்த மரத்துலேருந்து ஒரே தாவி 20 அடி உயரத்தில் அந்த மரத்துக்கு போய் போகுது. அது மாதிரி இது கிடையாது. பூனை பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி உயரத்துலேருந்து அப்படியே கீழே விழுகும். அதோட காலு எலும்பெல்லாம் அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி, அப்படியே குதிச்சு போயிடும். அதே மாதிரி தான் புளியும், சிறுத்தை புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 அடி உயரத்தில் மரத்துலேருந்து அப்படியே பாஞ்சி தரையில் விழுந்து கால் உடையாமல் போயிடும். அது மாதிரி தான் the environment. Nature determines also the environment. Also determines association. Lions travel in prides, sheep in flocks and fish in schools. அப்போ என்ன, இயற்கை தான் யாரோட யார் சேர்கிறோம் என்பதையும் தீர்மானிக்கிறது. சிங்கம் எப்படி போகும், சிங்களாக தான் வரும் இல்லையா. அப்படியே ராஜ நட போட்டோம், நீதிமொழிகளில் இருக்கும், ஒருவரும் எதிர்கொள்ளாத சிங்கம் அப்படியே போகும், ராஜ நட போட்டு அது வர்றதை ஒரு காலை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துச்சுனால ஒரு ராஜரீக தோற்றம். அதே மாதிரி ஆடுகள் மந்தையாக போகும், மாடுகள் மான்கள் எல்லாம் மந்தையாக போகும். அண்ட் ஃபிஷ் இன் ஸ்கூல்ஸ். மீன்கள் கூட்டமாக திரிகின்றன. நம்ம கடலில் பார்த்துருக்கோம்ல, 1,00,000 மீன் அப்படியே கூட்டமாக போகும். வானத்தில் பார்த்தா அந்த பறவைகள்லாம் இந்த கூழக்கடான்னு ஒரு பறவை இருக்கும், அந்த பறவைலாம் வந்து கூட்டமாக சாயங்கால நேரத்தில் போகும். அது மாதிரி கொக்குகள் போகும். யாரோடு யார் சேர வேண்டும் என்பதை இயற்கை தீர்மானிக்கிறது. If nature determines appetite and we have God's nature within, then we ought to have an appetite for that which is pure and holy. இயற்கை தான் பசியை தீர்மானிக்கிறது, தேவையை தீர்மானிக்கிறது என்றால் நமக்குள்ளே தெய்வீகத்தன்மை இருக்கிறது. தெய்வீகத்தன்மையை விட்டு நம்ம வந்து பண்ணி மாதிரி உழந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய குணத்தை யார் மாற்றியது? அதான் வந்து கேட்குறாங்க சீடர்கள் இயேசுவின் இடத்துல, ஐயா நம்ம நெல் வயலில் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்யா, நல்லா பரம்படித்தா 3 முறை உழுதுருக்கோம், எல்லாம் அடித்தாச்சியா, சுத்தமாக ஒரு களை இல்லாமல் அழிச்சாச்சு, வெறும் நெல் பயிர்களை மட்டும்தான்யா நட்டோம், மறுபடியும் எப்படியா களை வந்துச்சு? நெல் பயிரோட வேகமாக வீரியமாக களை வளருதியா, எப்படியா வந்துச்சு அப்படின்னு இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க. போதகரே, நாம் கோதுமை மணிகளை தானே விதைத்தோம், களைகள் எப்படி வந்தன? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்குறோம், நல்ல குணத்தை கற்றுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்ம மனசில் அசுத்தமான எண்ணங்கள், கடவுளுக்கு விரோதமான துன்மார்க்கமான செயல்கள், கேடுகட்ட காரியங்கள், கோபங்கள், பகைகள், வைராக்கியங்கள், இதெல்லாம் எப்படி வருது? இப்படியே உடம்ப நெளிச்சிக்கிட்டு இருந்தால் வந்துடுமா? எப்படி வருது? அதுக்குன்னே 2 பேர் ஏஜெண்ட் இருக்கான். ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ? என்ன நீங்கள் சும்மா ஜெர்மனிக்கிட்டே இருக்கிறீங்க, காலையில் இருந்துச்சா பைபிள் படிக்கிறத வேறு வேலை இல்லையா? அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான், 2 பாட்டை போடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கா பாருங்க. காலையில் இருந்துச்சுன்னு முதல் வேலை என்ன, ஃபோனை பார்த்து அப்படியே ஒரு கும்பிட போட்டு, அப்பா ஃபோனே வணக்கம்ப்பா, ஃபோனுக்கு என்னென்ன வந்திருக்கா அதெல்லாம் டிக்கெட்டுன்னு நோண்டணும். அதான் மனசுக்கு திருப்தி. ஆண்டவரை கும்பிடணும்னா திருப்தி கிடையாது. ஏன்னா பைபிளை அப்புறம் படிப்போம், என்னங்க பைபிள் படித்து அப்புறம் படிப்போம். ஆனால் ஃபோனு ஆசையாக வரும் இல்லையா? எல்லாருக்குமே ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்குமே சாத்தான் சோதனைகளை கொடுக்கும். சாத்தான் எப்படி நம்மக்கிட்ட வருவான்? கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான், 2 கொம்பு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும், நாக்கு கீழே தொங்கும், வாய்க்குள்ளேருந்து பல் இப்படி இருக்கும், அப்படியே வருவான். அழகாக வரும், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். ஹாய் சஜலா, how do you do? Hi, how are you doing today? Have you enjoyed your sleep yesterday? அப்படி வருவான் சந்தோஷமாக. Come on, let's see some WhatsApp images, let's see videos.
அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இயேசு வராரா இல்லையா, ஃபஸ்ட்டு ஐயா ஆஜராகிடுவார். இப்படித்தான் நாம் தேவனுடைய தன்மையை விட்டு வழி விலகி போகிறோம். பணம், சில பேருக்கு மணி இஸ் த மேட்டர். பணத்தை தேடி ஓடுவார்கள். சார் நாளைக்கு காலையில் ஒரு 5:30 மணிக்கு மீட்டிங் வந்துடுங்க சார், இந்த ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஓனர் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? 4:30 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கோட் சுட்டு வாங்கி போட்டு, முக்கியமான ப்ராஜெக்ட் 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட் 4:30 மணிக்கு நான் போய் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். தேவாதி தேவன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார், பூமியும் வானத்தையும் படைத்த கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். 5:30 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவான்னு கேட்டால் டெய்லி தானே வராரு, ஒரு நாள் 6 மணிக்கு ஜெபம், கொஞ்சம் 6 மணிக்கு வர சொல்லுங்கள் கடவுளை. யாருமே 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு தேவனை தொழுது கொள்வதில்லை. அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், உடல் பூர்வமாக தொழுது கொள்ளக்கூடாது. நல்ல கவனமாக பாருங்கள். தேவனுடைய வல்லமை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அவருக்குரிய கனத்தை செலுத்துங்கள். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உன்னை கனப்படுத்துவேன். நீங்கள் தேவனுக்கு எப்பொழுதெல்லாம் முதல் மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த தன்மை, இதுதான் தேவனுடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் காட். இது எப்படி உங்களுடைய மனதில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போ ஸ்டாலினுடைய பையன் போய் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் இடம்? அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க மேலே ஒரே கூட்டம், தள்ளி வாங்க, பயங்கரமான மரியாதை கொடுப்பாங்க. முதல் மரியாதை அவருக்கு தான். நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் யார் உங்களை அலட்சியம் செய்ய முடியும்? அப்போ எங்கே நாம் தோற்று போகிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, அப்போ நம்ம தோற்று போகிறோம். அவர் வாக்குத்தத்தம் உள்ளவர், அவர் மனம் மாற மாட்டார். மனமாற மாந்தர் நீரல்ல, மன வேண்டுதல் கேட்கிறீர் இல்லையா? அவர் நிச்சயமாக செய்வார். அவர் என்றைக்கும் கோபமாகிறார், என்றைக்கும் நம்மை தள்ளிவிட மாட்டார். இது தேவனுடைய தன்மை. நாமும் அவருடைய தன்மையை பெற்றவர்களாக இருந்து நம்முடைய இருதயத்திலே சுத்தமானவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் இருக்க வேண்டும். Then if we ought to have an appetite for that which is pure and holy, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் தேட வேண்டும். Our behavior ought to be like that of the Father, and we ought to live in the kind of spiritual environment that is suited to our nature. நாம் தேவனுடைய தன்மையை உடையவர்களாக இருந்து அவர் எப்படியெல்லாம் செயல்படுவாரோ அந்த குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் எங்கள் சித்தப்பா பையன் சொன்னார், நீ உங்கள் அப்பனை மாதிரி தானே பண்ணுற அப்படின்னு. நான் எங்கள் அப்பனை மாதிரி தான் பண்ணுவேன், அப்புறம் உங்கள் அப்பனை மாதிரியா பண்ணுவேன்? நான் எங்கள் அப்பனை மாதிரி பண்ணாதானே எங்கள் அப்பனுக்கு பிறந்தேன், நீ உங்கள் அப்பனை மாதிரி பண்ணுறீல அப்படி தானே சொல்லுவாங்க. ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போவார். அப்பொழுது எப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தேவனுடையவர்களாக இருப்பீர்கள். அவருடைய குணம் எப்படிப்பட்டது? நல்லா பைபிளை படிங்க. தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது? உடனே இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, மோசே தாங்க எங்களுக்கு சொன்னார், சும்மா இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் ஒத்து வரலைன்னா டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டாருங்க, தள்ளுதறி சீட்டை அவளுக்கு கொடுத்து தள்ளி விடுங்க, பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டோம்னா ஓகேன்னு சொல்லி சொன்னாருங்க மோசே. அந்த காலத்துலேருந்து ஆண்டவர் தான் சொன்னார், நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம். ஐயா வைத்திய மாதிரி பேசி ஆண்டவர் இப்படி சொன்னார், ஐயா உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அப்படி சொன்னார்னு இயேசு சொன்னார். எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாகவும் கவனமாக இருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம அவ பிடிக்கல இவ பிடிக்கல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விபசார காரணத்தினால அல்லாமல் ஒருவரும் தள்ளி விடக்கூடாது. ஒருத்தர் இன்னொரு பொண்ணோட போய் பழகிட்டு இருக்கான், அவனோட வச்சுக்கிட்ட சொல்லலை. விபசார காரணத்தினால இயேசுவுக்கும் பிடிக்காது, தேவனுக்கும் பிடிக்காது. உங்களுடைய மனது, உங்களுடைய முழு மனது இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க. அதான் பவுல் தெளிவாக சொல்கிறார், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, விபசாரம் பேசித்தனம், இது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. எந்த மனுஷனுக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்கள்? எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனுக்கும் பிடிக்காது. ஏன்னா தேவனுடைய குணம் உள்ளே இருக்கிறது. ஐக்கிய பையன் நம்பர் 1 ஐக்கிய பையலாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அப்படின்னு சுட்டு கொண்டு போடுவான். ஏன் பாஸ் அவனை சுட்டு கொண்டுட்டீங்க? ஆனால் ஐக்கிய பையலாக இருக்கா, நமக்கே துரோகம் பண்ணுறான், ஆமாம் நீ ரொம்ப யோக்கியம். இப்படி அயோக்கிய பையலுக்கு உள்ளேயே நேர்மையான ஒரு சிந்தனை இருக்குது. அதான் தேவனுடைய, தேவன் மனுஷனை படைத்தார் என்பதற்கு அத்தாட்சியாக தான். எவ்வளோ கேடுகட்டவனாக இருந்தாலும் அவனும் என்னத்தை எதிர்பார்க்குறான், நேர்மையானவன் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழலை our behavior ought to be like that of the Father. நம்மளை பெற்ற உங்கள் அப்பா முத்தி தான் உனக்குள்ளே இருக்கணும். நம்மளை பெற்ற பிதாவின் குணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். And we ought to live in the kind of spiritual environment that is suited to our nature. நம்முடைய இயல்பான தன்மை எதுவோ அப்படி தான் இருக்கணும். நெல்லாக தான் இருக்கணும். நெல் கோதுமை மாதிரி இருந்தால் சரியில்லை.
அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய இயல்பான தன்மைக்கு பொருந்துகிற ஒரு சூழலில், ஆவிக்குரிய சூழலில் நாம் வாழ வேண்டும். அந்த ஆவிக்குரிய சூழலை விட்டு வழிவிலகச் செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் விட்டு ஓடுங்கள். பார்த்துக்கங்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல்லையும் டிவிலையும் செலவழிக்கிறீங்க? யூ ஆட் டு பி வெரி கேர்ஃபுல். மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? யூ வில் பி அடிக்டட் டு இட். அடிமையாக இருக்காங்க. ஒருத்தங்க வளர்ந்தவங்க வேலைக்கு அடிமையாக இருக்காங்க. வேலை காலையில் 6 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும். ஒருத்தங்க பணம் சம்பாதிப்பதற்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா? ஒருத்தங்க கோபத்துக்கு அடிமையாக இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு பொருளாசை, எவனுக்கும் கொடுக்கூடாது. அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க பிடிச்சி அடுத்தவங்க காசை சுரண்டுறதே இருக்கான். சொந்தமாக கார் வச்சுருப்பான், ஆனால் அடுத்தவன் காரை எடுத்து 50 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நினைப்பான். அவன்லாம் எங்களுக்கு காரே கொடுக்க மாட்டாங்க. நீ கொடுப்பியா அவன் காரை? அதை எப்படி கொடுப்பான்? அடுத்தவனை குறை சொல்கிறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அடுத்தவன் நேரத்தை கொள்ளையடிக்கிறது, அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்கிறது. இந்த மாதிரி குரூப்பு சில பேர் இருக்கான். பல பேர் இந்த மாதிரி வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வளர வேண்டிய சூழல் எது இருக்கணும்? ஆவிக்குரிய சூழலில் நீங்கள் வளர வேண்டும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எதிலே நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம்? ஃபோனில் கேம்ஸ் விளையாண்டு வீணாக்குறியா நம்ம நேரத்தை? அது தப்பு. நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இன்னொரு பையனை பாரு, ஏம்மா அந்த பையன் 2 மணி நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காம்மா, அப்புறம் நான் 1.25 மணி நேரம் தான்மா நோண்டுவேன். அப்போ தப்பு என்பது நம்ம மனசுக்கே தெரியும். அப்படி நம்ம தப்பு என்பது, அதான் இயேசு கடைசியாக சொல்லிட்டு போனார், உன்னுடைய மனசாட்சியை உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறே சாட்சி தேவைன்னா போயா, நான் என்ன சாட்சி சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். நாம் ஆவிக்குரிய சூழலிலே வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. We ought to associate with that which is true to our nature. நம்முடைய இயல்பான தன்மைக்கு, குணத்திற்கு எது தொடர்புடையதோ, எது உண்மையோ அதோடு நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பதால். We have completely escaped the defilement and decay in this present evil world. இது தெரிந்திருக்கிறதுனாலே தான் இந்த தற்காலிக மோசமான உலகத்திலே இருந்து, அதில் இருக்கிற அசுத்தங்களிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். உங்களால் இந்த உலகத்திலேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உடனே ஃபோனை போட்டு ஒரு அதிகாரிகிட்ட பேசுவாங்க, ஒரு போலீஸ்கார்ட்ட பேசுவாங்க, ஒரு எம்எல்ஏட்ட பேசுவாங்க, ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசுவாங்க. என்ன? வி ஹாவ் பவர், எங்களுக்கு ஆளை தெரியும். ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னடா அப்படின்னா, போய் ஆளை கூட்டு வாடா பார்த்துக்கிறேன் அப்படிமா. எதுக்கடா நான் போய் ஆளை கூட்டு வரணும்? அதெல்லாம் நானே முடிச்சுட்டு போயிடுறேன்டா. ஆளை கூட்டு வந்தால் தான் பெரிய ஆள்னு அர்த்தம். அவனுக்கு 50 பேர் வந்தால் பெரிய ஆள். அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்திலே இருப்பாங்க. உடனே எனக்கு அவன் வருவான், இவன் வருவான். தாவீது கடைசி வரைக்கும் ஒண்டியாகவே ஜெயித்தான். எவனும் வேணாம் போடா அப்படின்னு. நான் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படி சொல்கிறார். நீங்கள் வாங்க என்கிட்ட வந்து வழக்காடுவோம் பாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். என்கிட்ட வந்து எவனை நான் கைவிட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இதே தான் சிந்தனையில் இருக்கோம். நமக்கு முக்கியமான தேவை நமக்கு வந்து மனிதர்கள், பணம், பதவி. எவ்வளோ பணம் இருந்தும் காப்பாற்ற முடியாமல் போனவர்கள் அநேக பேர் இருக்காங்க. எவ்வளோ செல்வந்த பெரிய கோடீஸ்வரன். இப்போ நடிகர்கிட்டலாம் இல்லாத பணமா? அவங்களுடைய வாழ்க்கை நாசமாக போகுதே. தற்கொலை பண்ணி செத்து போயிடறாங்களே. 24 வயசு, நல்ல கோடிக்கணக்கு 50 கோடி ரூபா சொத்து இருக்குது, நல்லா அழகு இருக்குது, யார் கூட வேணால் வாழலாம். ஏன் செத்து போகிற? தேவனுடைய தன்மை உனக்குள்ளே இருக்கும். மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, ஐயோ நம்ம அசுத்தமாக போயிட்டோமே, நம்ம வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சிருச்சே, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் குடும்பங்கள் பிரிந்து தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் தனிமையில். கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம தலைவருக்கு பல 1000 கோடி சொத்து இருக்குது, நிம்மதி இல்லை. அதனால் இமயமலையில் போய் வருஷத்துக்கு ஒருக்கா தியானம் பண்ணிட்டு வருவார். என்ன புண்ணியம்? உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுது பொருள் மீது இருக்கிறதோ துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வழியிலே திரும்புங்கள். சமாதானம் ஒருத்தன் என்ன இருப்பான்? 80 வயசாக இருக்கும், ஒன்றும் கிடையாது, நம்ம பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான், சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பான். யார் வந்தாலும் சிரித்து பேசுகிறான். எப்படி சார் இப்படி சிரித்த முகமாக இருக்கிறீங்க? எனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் இருக்கார், ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிடுச்சு. பணங்கண்ணா எதுக்கு பணம்? எனக்கு போதை இருக்கிறத ஆண்டவர் கொடுப்பாரு. இது வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் கைவிடவே இல்லை. உலகத்திலே மிகச்சிறந்த ஞானி சாலமோன் ஞானி. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆல் த philosophers, ஆல் த வைஸ் மென் இன் த வேர்ல்ட் அக்செப்ட் தட் சாலமோன் இஸ் ஜீனியஸ். அவன் என்ன சொல்கிறான்? நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். 120 வயசு ஆயிட்டுங்க.
ஆனால் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சதை நான் பார்த்ததே இல்லைங்க. தேவன் அவர்களை அவ்விதமாக காப்பாற்றுகிறார் என்று சொன்னார். அப்போ நம்ம தேவனுடைய தன்மையை விட்டு எப்பொழுது விலகி போகிறோம்? சாத்தான் நம்மகிட்ட கொண்டு அழகான காரியங்களை காட்டும்போது விலகி போகிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து நம்பிக்கையை வைக்காமல் விலகி போகிறோம். அழகாக வருவான் சாத்தான். ஹாய் ஈவ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் வந்தான் உள்ள ஏவாளை பார்க்கறதுக்கு. திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் த லுக் அண்ட் இட் இஸ் வெரி டேஸ்டி. நான் சாப்பிட்ருக்கேன். யார் அப்படியே அவங்க கடவுள் சொன்னாரா? ஐயோ, கடவுள் அன்பானவருங்க, அப்படியே சொல்லுவார். அன்பான அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பீஸா வேணான்னு சொல்லுவாரா? உடனே வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படியேப்பட்ட மோசமான கடவுள் கிடையாது. நீ எதாவது தப்பாக கேட்டிருக்க போகிற. அப்படியே பேசுகிறான், நமக்கு சாதகமாக பேசி நம்முடைய வழியை விட்டு கொண்டு போயிட்டான். நீ எல்லாம் எவ்வளோ நேர்மையானவன் தெரியுமா? சும்மா போடுவோம். போய் இப்படி குறை சொல்கிறலாம் தப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சஜெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, நீ எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிட்ட, உன்னைய போய் எப்படி பேசுகிறாங்க பத்தியா? இப்படியே உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்கிட்டீங்கல்ல. இதுதான் விஷயம். உண்மையிலே பவுல் என்ன சொல்லுங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாது இருப்பானாக. ஓவராக திங்க் பண்ணுறது. நான் பெரிய ஆள், என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை பற்றி என்ன பேசுகிறேன், நீ என்ன பெரிய பிடிங்கியா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவான். ஃபாதர் சொல்லுவார், இரக்கமுள்ள பிதாவே, எங்களுடைய சுயநீதியை நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேர்கிறோன்னு அழுவான். நான் ஒன்றும் இல்லாதவன், நான் பாவி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. வாசப்படி தாண்டினவனே, இங்கே வா, போன வாரம் என்னை பற்றி என்ன பேசுனா, கழுத்து அறுத்து போய் பார்த்துக்க. இவன் பெரிய ராஜா மாதிரியா, அவன் பெரிய பிச்சைக்கார மாதிரி சண்டை போடுவான். அதே சர்ச்சில் முன்னாடி போய் இங்கே ஜெபம் பண்ணுவான், இங்கே வந்து இப்படி பேசும். இப்படி தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நாசமாக போகிறது. தேவனுடைய குணத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக இது வராது அப்படின்னு சொல்கிறார். If we feed the new nature with the nourishment of the word, then we will have little interest in the garbage of the world. தினமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, அந்த போஷாக்கை கொண்டு உங்களுடைய சரீரத்தையும் ஆன்மாவை நீங்கள் போஷிக்கும் போது இந்த உலகத்தின் குப்பைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளாது. பட் இஃப் we make provision for the flesh, ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்கு, our sinful nature will lust after the old sins and we will disobey God. இந்த உலகம்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதே. விரும்பினால் தரித்திரனாவாய். எதில் தரித்திரனாவாய்? எல்லாத்துலேயும் தரித்திரன் தான். குணம் எங்கெங்க இருக்கு? குடமாவது வெங்காயமாவது போய் பணம் தான் முக்கியம். எல்லாம் பணத்தை தேடி போவான். யாரையும் கூப்பிடக்கூடாது, யாரோடையும் பழகக்கூடாது, நன்றி உணர்வே இருக்கக்கூடாது. இறைவனிடத்துலையும் நன்றி உணர்வு இருக்கார். இந்த நாள் மட்டும் சுகமாக காத்துக்கணும். நேற்று ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் என் பையனுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்ட்டாங்க, போய் பார்த்தோம், பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்போ வேணால் ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் கூட வரலான்ட்டாங்க. 35 வயசு தான் ஆகுது. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? 35 வயசு தான் ஆகுது. அதான் என்னன்னு தெரில சார். ஒரு செகண்டில் யோசனை பண்ணி பார்த்து, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை எத்தி எந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதியது. இப்போ நீ கை கால் விளங்காமல் நம்ம நல்லா எல்லா ஆண்டவருடைய கிருபையினாலே சுகத்தோடு இருக்க மத்திய அது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நொடி பொழுதுல என்ன வேணால் நடக்கும். இந்த முன்னாடி இருக்க நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் இருக்க கேப்பில் என்னையும் போயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இம்மட்டும் தேவன் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்றால் முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றியுள்ள குணம் எல்லாரிடத்திலும் காட்ட வேண்டும். ஏன்னா தேவனுடைய குணம் யாருக்குடா பிறந்த? உங்கள் அப்பன் புத்தியே உனக்கு இருக்கடானா கேவலமாக பேசுகிறான்னு என்ன அர்த்தம்? உங்கள் அப்பனுடைய கேடுகட்ட புத்தி உனக்கு இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய அப்பன் புத்தியுமா இருங்க பாரு, அப்பா மாதிரியே அப்படியே வளர்ந்துருக்காண்டா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன் எல்லாருக்கும் கொடுப்பார் சார் அவங்க அப்பா, வந்து பையன் அதை தாண்டி செய்கிறார் சார், நல்ல குணம் சார், அருமையான குணம். அவங்க அப்பா அவங்க குடும்பமே பெரிய குடும்பம் சார், ரொம்ப ஏழை எளிய மக்கள் செய்வாங்க, யார்கிட்டையும் எரிஞ்சு விட மாட்டாங்க, ரொம்ப தன்மையான மனுஷன் சார், அமைதியான குணம், ரொம்ப எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எல்லார்ட்டையும் சாதாரணமாக பேசுவாங்க. போகிற வர டிரைவர்கிட்ட கூட இந்த அன்றைக்கி ஒரு ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரியே ஜெயலலிதா வீட்டு டிரைவரும் கூட சொன்னாங்க ஒரு பேட்டியில் பேசும்போது, அம்மா எதாக இருந்தாலும் காரை நிப்பாட்டி அப்படியே வெளியில் போவாங்களாம். அந்த வாட்ச்மேன் அங்கே நிற்பாரான், காரை ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, எப்பா சாப்பிட்டியாப்பா, செலவுக்கு பணம்லாம் வந்துருச்சா, சரிப்பா பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னு கேட்டு போவாங்க. கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் நல்ல குணங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தினால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் நன்றி அறியாதவர்களாகவும் துரோகிகளாகவும்
அதில் போட்டிருக்கு பைபிள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தம்முடைய கிருபையை பொழியச் செய்கிறார், தம்முடைய மழையை பொழியச் செய்கிறார். அப்போ நன்றி அறியாதவன் யாரு? இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் இருக்கான்ல, அவனுங்க 4 பேர் தான் நன்றி அறியாதவனா? நம்ம வீட்டுக்கு வந்து நம்மோட கூட ஒரே தட்டில் சாப்பிட்டோம்ல, அவன் தான் நன்றி அறியாதவன். இல்லைன்னா நன்றி நம்ம செஞ்சதுக்கு பதில் செய்யாதவன் இருக்கான்ல, அவன் நன்றி இல்லாதவன். துரோகி யாரு? நம்ம கூட உட்காந்து ஜாலரா போட்டுட்டு பக்கத்து வீட்டில் கொண்டு போட்டு விட்டு போயிடறான் மத்தியா, அவன் தான் துரோகி. அவன் என்ன சுவிட்சர்லாந்துலையா இருக்க போகிறான்? எங்கேயும் கிடையாது, நம்மளோடே கூப்பிட்டு என்னோடு கூட இருந்தவன் நீயே அவன். நாம் எல்லாரும் ஒருமித்து தேவாலயத்திற்கு போனோம், ஆனால் இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். யூ டூ ப்ரூட்டஸ், என் கூடயே இருந்து முதுகில் குத்திட்டேடா. அதுதான் விஷயம். இப்பேற்பட்ட குணமுடையவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் இல்லையா? இப்பேற்பட்ட குணமுடையவர்களுக்கும் நீங்கள் தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும். அதான் மகாபிரிய தேவனுடைய குணம், த நேச்சர் ஆஃப் காட். நேச்சர் டிட்டர்மைன்ஸ் appetite. நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இறைவனுடைய குணமே தீர்மானிக்கிறது. பட் இஃப் யூ மேக் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ், ஆமாம் அவன் செஞ்சுருக்கலாம், அப்படி தான் செய்வாங்க, சும்மா விட்டுருவோமா அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கோபம் அதிகமாக தான் வரும். என்ன செய்வோம்? விட்டுருவோமா, அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாது, எல்லாம் 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறேன். 50 வருஷமாக பகை இருக்கும். சர்ச்சில் பார்த்தா அப்படியே மூஞ்சியை திருப்பிக்குவாங்க. ஏன்னா தேவ அன்பு அவர்களுக்குள்ளே இருக்கும். அவங்க அப்பாவும் பிரசங்கியார் 40 வருஷம், இவன் ஒரு 20 வருஷம் பிரசங்கியார். 60 வருஷம் பிரசங்கம் பண்ணி நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டாங்க 2 பேர், அப்பனும் பிள்ளைங்க சேர்ந்து. அது மாதிரி தான் இப்போ. பட் இஃப் யூ மேக் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ், our sinful nature will lust after the old sins and we will disobey God. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். தேவன் எப்படியாப்பட்டவரை இருக்கிறார்? அன்பே சிவம் இல்லையா? God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பே சிவம், அன்பே சிவம் பாட்டு இருக்கா? சிவன் எங்கே இருக்கிறார்? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லுவாங்களா? எல்லா மதங்களுக்கும் தேவன் என்பது தெரியும், கடவுள் என்பது ஒருவர் தான். எல்லா மதங்களும் சிவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும். அப்போ உருவம் கிடையாதா? சிவன் யார் என்றால் அருவம் இல்லாதவன், உருவம் இல்லாதவன், ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன், உற்றார் இல்லாதவன், உறவும் இல்லாதவன், அப்படி தான் போட்டிருக்கு சிவனை பற்றி. அவர் அனாதியானவர். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதியானவர் அவர். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. வானங்களையும் பூமியும் படைத்த அதே தேவன் தான் எல்லா மக்களும் தொழுது கொள்கிறார்கள். உலகத்தில் அத்தனை பேருக்கும் உள்ளாக இறைவன் என்ற எண்ணம் வருகிறது. ஏன் மிருகங்களுக்கெல்லாம் வரல? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுளுக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சாமியவே நம்பாதவனா இருக்கட்டும், தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணணும்? மஞ்சள் துண்டு போட்டுக்கணும். கலைஞர் வந்து சாமியை கும்பிடாதவர் தானே, எதுக்கு மஞ்சள் துண்டு போட்டார்? எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும், தேவர்களை பற்றிய பயம் இருக்கும். அதான் அந்த இயற்கைக்கு கீழ்ப்படிந்த நடங்கள். பட் இஃப் யூ மேக் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ், இயற்கைக்கு மாறாக நீங்கள் இந்த உடலுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால், our sinful nature will lust after the old sins and we will disobey God. Godly living is the result of cultivating the new nature within. தேவனுடைய குணத்திற்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். கல்டிவேட் பண்ணுறதுன்னா என்ன? சாகுபடி செய்யணும். ஒரு நெல்லை விவசாயம் பண்ண போகிறீங்க, நீங்கள் தேயிலை தோட்டத்தில் தேயிலை செடியை வளர்க்க போகிறீங்க. எப்படி வளர்ப்பீங்க? கவாத்து பண்ணி விடணும், கீழே இருக்க புல்லெல்லாம் வெட்டி விடணும், களையெல்லாம் எடுத்து விடணும், அதுக்கு உரம் வைக்கணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், எல்லாம் செஞ்சாதான். களையே எடுக்காமல் விட்டிங்கன்னா புதரா போயிடும். அப்புறம் எப்படி நீங்கள் இலை எடுப்பீங்க? அது கவாத்து பண்ணி விட்டால் தான் புதிய இலைகள் வரும். அப்படியே காடு மாதிரி விட்டால் பெருசாக போய் 15 அடி உயரத்துக்கு மரமாக போய் நிற்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ செலவு பண்ணணும். எவ்வளோ அங்கே காட்டில் எல்லாம் வரும்? 250 கிலோ வரும். நல்ல காசு. என்ன நல்ல காசு? அவன் 50 முறை எடுத்த பிறகு கவாத்து பண்ணுறதுக்கு காசு செலவழிக்கணுமே, உரம் வைக்கிறதுக்கு காசு செலவழிக்கணுமே, காட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு 10 பேருக்கு லேபர் கொடுக்கணுமே. அது கொடுக்கணும்னா வெறும் லாபத்தை மட்டும் பார்ப்பான், செலவழிக்கிறது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களே ஒழிய நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறத பார்க்க மாட்டான். அவனுக்கு என்னையா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். யோபுவை பார்த்தோன்னே சாத்தான் என்ன சொன்ன? ஆமாம், அவனை நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க, அவன் கடவுளுக்கு பிரியமாக இருக்கான். அப்படியா? அவன் அப்படியாப்பட்டான் கிடையாது. வாழ்விலும் சாவிலும் என்னை தான் தேடுவான். அப்பேற்பட்ட சான்றிதழை நீங்கள் பெற வேண்டும். த பைபிள் கமாண்ட்ஸ், ரோமர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. லெட் அஸ் லே aside the deeds of the darkness and put the armor of light. என்ன போட்டிருக்கு? இருளின் கிரியைகளை விட்டு விடுங்கள்,
வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். லெட் அஸ் பிஹேவ் ப்ராப்பர்லி அஸ் இன் த டே. பகலில் உள்ளவர்களாக. நேற்று நீ கேட்டேல, எதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து இருட்டுக்குள்ளே நின்னே பேசுகிறாங்க, எதுக்கு குடிகாரங்கள்லாம் இருட்டுக்குள்ளே நின்னே பேசுகிறான் அப்படின்னு நான் வரும்போது பேசிட்டு வந்தோம். பவுல் அதை தான் தெளிவாக சொல்லுவார். இந்த பெரிய பெரிய பப்பு பார்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த டிஸ்கோத்தே இருக்குல்ல, இந்த மாதிரி கேளிக்கை கிளப்புலாம் இருக்குல்ல, எல்லாம் அவுத்து போட்டு ஆடுவாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிடும், பாதி வெளிச்சம் இருக்கும். அதையும் வந்து ஆள் நடக்க தெரியாது, லைட்டாக அப்படியே அங்கே ஒரு சின்னூண்டு லைட், இங்கே ஒரு சின்னூண்டு லைட் இருக்கும், அவ்வளோதான். கீழே எதுனா வாட்சி கிச்சு விழுந்தா கூட தெரியாது. இந்த மாதிரி இருட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி கேடுகட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதான் பவுல் அப்பே சொன்னார், இருளின் கிரியைகளை விட்டு ஓடுங்கள். இரவு முடிஞ்சிருச்சு, பகல் கிட்ட வந்துருச்சு. ஆகையால் உங்களுடைய பழைய கேடுகட்ட அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளக்கூடவோம். அடுத்து, let us behave properly in the day, not in carousing and drunkenness, not in sexual promiscuity and sensuality. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். எல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதான். யாருடைய குணங்கள்? உங்க அப்பன் புத்தி தான். அடுத்து, பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க, துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல், உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இவன் என்ன பண்றான்? இப்பெல்லாம் சில பாதிரியார்கள் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளையோட, சர்ச்சுக்கார பொம்பளையோட, நார்கோயில் அன்னைக்கு பார்க்குறான். அவன் ஒரு பாதிரியார் போட்டுட்டு மொத்தத்துக்கு அவமானப்படுத்துறான். என்ன சொல்கிறான்? நீ 15ஆம் தேதி வந்துரு, 15ஆம் தேதி ஏசு எனக்குள்ளே வந்துடுவார், அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருப்போம், அன்னைக்கு நான் கிடையாது ஜாலியாக இருக்கிறது, ஏசு தான் அவங்க கூட ஜாலியாக இருப்பார். இப்படி கிளப்பி விடுறோம். இந்த மாதிரி பயலுவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துர் இச்சைக்கு இடம் கொடாமல். உங்களுடைய இது என்ன போட்டிருக்கு? இவங்க தன்னுடைய சரீரத்தின் இச்சைகளுக்கு தன்னை ஊட்டி ஊட்டி வளர்க்குறான். இதே மாதிரி நிறையா ப்ராடு பயலுவர் இருக்கானோ, கோட்டு சுட்ட போட்டுக்கிற வேண்டியது, அப்படியே பாடல்களை பாட வேண்டியது. எதுக்கு? பெண்களை கவருவதற்காக. நித்யானந்தாவுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய வசனத்தை தொழுது கொள்ளாமல், அவருடைய வார்த்தையை படிக்காமல், இந்த மாதிரி பாதிரியார் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா பைபிள் தான் உனக்கு படிக்க கொடுத்துருக்கு, தமிழ் மொழியில் கொடுத்துருக்கு. படிக்க தெரியாதவங்களுக்கு இப்போ ஸ்பீக்கரில் போட்டு ஆடியோ பைபிள் கூட இப்போ வந்துருச்சு. அது கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். காலையில் இருந்துச்சோன்னே 2 பாட்டை பாடணும் யூடியூப்பில். அவன் என்ன போதவர் சொல்கிறான்னு கேட்கணும். அப்படியே பார்த்துட்டு போகணும். இன்றைக்கி ஐயா சூப்பராக சொன்னார். என்ன சொன்னார்? உடனே நாளைக்கு நைட்டு வர சொல்லியிருக்காரு. இதான் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எவ்வளோ கேடுகட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஏன் கடவுளுடைய தன்மை உங்களை விட்டு ஓடி போச்சு? நீங்கள் கடவுளுடைய வசனத்தை கை கொள்ளவில்லை. அதான் இவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய தன்மையை எப்படி நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்றால், அவருடைய வசனத்தின்படி உங்களை ஊக்குவித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவனுடைய தன்மையை தரித்து கொள்ள முடியும். அவருடைய எப்படி இதிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா, இஃப் வி ஃபீட் த நியூ நேச்சர் த நரிஷ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ட். தேவனுடைய வசனத்தை படித்து படித்து அதில் நீங்கள் பழகலைன்னா இந்த உலகம் உங்களை ஈஸியாக ஏமாற்றும். ரொம்ப சிம்பிளாக ஏமாற்றிட்டு விடும். அடப்பாவி, இது தெரியாமல் போய் விழுந்துட்டேனடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான அற்ப காரியங்களில் விழுந்துருவீங்க. தேவனுடைய வசனத்தை தினமும் படியுங்க. தேவனுடைய தன்மையை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். இதான் இன்றைய சிந்தனை. நாம் என்ன செய்யணும்? டேக் இன்வென்ட்ரி. ஒரு பட்டியலை போடு. ஹவு ஹாவ் யூ ஸ்பெண்ட் த லாஸ்ட் 24 hours? கடந்த 24 மணி நேரத்திலே 8 மணி நேரம் டிவி ஓடியது, 3 மணி நேரம் மொபைல் ஓடியது, 4 மணி நேரம் சிரிச்சி பேசணும், அப்புறம் பாக்கி இருக்க 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு ஒரு பட்டியலை போடு. எனி கார்பேஜ் இன்டேக், உங்களுடைய மனதுக்குள்ளே என்ன குப்பையெல்லாம் போச்சு. ஹாவ் யூ கிவன் காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் குவைட்லி டு யூ த்ரூ ஹிஸ் வேர்ட்? தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களிடத்தில் அமைதியாக பேசும்படியாக வானத்தையும் பூமி படுத்த தேவாதி தேவன் அங்கு வாசப்படியிலே நின்று கொண்டே இருந்தார். நீங்கள் உங்கள் களியாட்டுகளிலே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தீர்கள். தேவனை பற்றி சிந்தனை உங்களுக்குள் வந்ததா? நீங்கள் எப்பொழுதும் தேவனை பற்றி சிந்தனையோடு இருங்க. எல்லாவற்றிலும் அவரை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள். நான் விளையாடும் போது, நான் சினிமா பார்க்கும்போது, நான் பாடல் பார்க்கும்போது பார்த்தியா தேவனுடைய வசனம் எப்படி உண்மையாக இருக்குது? யோசனை பண்ணுங்க. பாடல்கள் காதில் விழதான் செய்யும். அசிங்கமான பாடல்கள் பார்த்தியா, தேவனுக்கு விரோதமான பாடல்கள் எப்படியெல்லாம் இருக்குது பாரு. எப்படி உலகத்திலிருந்து தேவனை விட்டு வழிவிடைய போகிற காரியங்கள் இருக்குது. நான் சினிமா பாடல்கள் கேட்கவே மாட்டேன். அப்புறம் ரூமை போட்டுட்டு ஹெட்ஃபோனில் கேட்குறது. இந்த பயலுவா எனக்கு தெரியும். ஊழியக்காரனோட பயலுவெல்லாம் இப்படி தான் இருக்கானோ. அப்போ என்ன ஆகுது? மறைமுகமான பாவங்களை செய்கிறது.
ஆனால் வெளிப்படையாக யோக்கியமாக நடிக்கிறது, ஹிப்போக்ரஸி பண்ணுறது. நீங்கள் எப்படி நடந்திருக்கிறீங்க? போன 24 மணி நேரத்தில் எவ்வளோ குப்பை உள்ளே போச்சு? காலையில் அம்மா குப்பைன்னு ஒருத்தன் கட்டுவான், குப்பையெல்லாம் கொண்டு அங்கே போடுங்க. மனதை சுத்திகரியுங்கள். Have you given God opportunity to speak quietly to you through his word? Think about it, talk to God about it. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்றைய ரட்சணை நாள். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார்.